ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நான் பாருங்கள், ஜல்ஜீரா வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் பாருங்கள் காமிக்கிறேன். நான் ஜல்ஜீரா பவுடர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், வாட்டரை வந்து 2 கப்ஸ் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். புதினா, அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர், அப்புறம் சியா சீட்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டுருக்கேன் 1 hour பிஃபோர். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வந்து கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு ஜாரில் வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுட்டுருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ஜல்ஜீரா பவுடர் பாருங்க, ஒரு டீஸ்பூன் ஜல்ஜீரா பவுடர், இஞ்சி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இஞ்சியை, அது புதினா லீவ்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹெல்தி வாட்டர்மெலன் ஜூஸ். நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறதில்ல, தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கிங்கோ. பாருங்கள், வாட்டர் 2 கப்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சோக் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டம்ளரில் ஒரு டீஸ்பூன் வந்து சோக் பண்ணி வச்சுருக்க சியா சீட்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் புதினா லீவ்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பாருங்க, இப்போ அரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா நம்ம ஜூஸு, பாருங்க இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் 2 டம்ளரில் நான் விட்டுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கொஞ்சம் கார்னிஷ்க்கு நான் வந்து வாட்டர்மெலன் க்யூப்ஸை வந்து நான் அது மேலே போட்டுருக்கேன் பாருங்க. ஸோ வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாருங்க, டிஸ்பிளேயில் காமிச்சுட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது வந்து சத்து குக்கும்பர் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது பாருங்கள், முழு பொட்டுக்கடலை வந்து நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். புதினா, ஜீரா பவுடர், சால்ட், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் வாட்டர், ஐஸ் சில் வாட்டர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், இது ரோஸ்டட் சென்னா, இது வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரோஸ்டட் சென்னா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். சத்து பவுடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை ஒரு ஜாரில் குக்கும்பர் ஸ்லைசஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுருக்கேன். புதினா லீவ்ஸ், இஞ்சி, பச்சை மிளகா, பாருங்க, ஜீரா பவுடர், சால்ட், சில்டு வாட்டர் போட்டுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸும் போட்டுக்கலாம். நான் இங்கே சில் வாட்டர் போட்டுருக்கேன். நான் அரைச்சி வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு டம்ளரில் சத்து பவுடர் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ்டட் கிராம்
அரைச்சி வச்சுருக்கோங்களோ அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குக்கும்பர், இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா லீவ்ஸ், இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குல்ல, ஜீரா பவுடர் எல்லாம், இந்த ஜூஸை அதில் போட்டுக்கணும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெமன் ஜூஸ் பாருங்கள், ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ரெண்டுத்தில் லெமன் ஜூஸ் நான் போட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சத்து குக்கும்பர் ஜூஸ் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ 2 சம்மர் ட்ரிங்க்ஸ்க்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் டிஸ்பிளேயில் காமிச்சுட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. Please subscribe to my Indus Cooking channel. Thank you.